ட்ரைனிங் அகாடமி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. SIPC காலி பணியிடங்களை பற்றிய தொடரும் குழப்பங்கள் தான்மா. நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லயும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. சரி, இவ்வளவு வேகன்சி வரும்னு சொல்லியிருக்காங்க, ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க, 600 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்தது, அதை பத்தின ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா நான் வந்து அப்பயே சொல்லியிருந்தேன், 600 வருதோ அல்லது 1000 வருதோ நமக்கு தேவையான ஒரு சீட்டுக்காக படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுலயுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சாரே சொல்லிட்டாரு 600 தான் வரப்போகுது, நீங்க என்ன அதை விட 1000 வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஆனா இப்ப திருப்பியும் இப்ப பாருங்க, நியூஸ் பேப்பர்ல அகைன் வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷனான ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 500 சப் இன்ஸ்பெக்டர்கள் 3200 காவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு நிறைய விஷயங்கள்ல குழப்பங்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த குழப்பங்களை மேலும் வந்து இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நிரூபிக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து கான்ட்ராடிக்ஷன்ஸா கொடுத்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே இப்பதான் நடந்து முடிந்த TNPSC Group 2 முதன்மை தேர்வில் அவ்வளவு குழப்பங்கள் நடந்து அதற்கு எதிராகவும் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆல்ரெடி TNPSC மாணவர்களே பாதி பேர் வயிறெறிஞ்சு போய் காட்டுக்காங்க. சோ இந்த நேரத்துல காவல்துறையில வரக்கூடிய மாணவர்களுடைய வயிற்றெரிச்சலுமே வந்து கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. வேற என்ன சொல்றது, இதை தவிர வேற எதுவுமே ஓப்பனா சொல்றதுக்கு இல்ல. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல TNPSC இந்த வருஷம்லாம் ரெக்ரூட்மெண்ட் இல்லனே முடிவாயிடுச்சு. ஆனா TNUSRBல அட்லீஸ்ட் ரெக்ரூட்மெண்டாவது கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டையாவது நமக்கு ஒழுங்கா வெளியிடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான இதை வந்து வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு அடுத்தது 3200 காவலர்களையும் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நோட்டிபிகேஷன் இன்னும் 2 மாதங்களுக்குள்ள வெளியாயிடும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. சோ என்ன பொறுத்தவரையும் பட்ஜெட் இந்த மாதம் 20ஆம் தேதி தமிழக பட்ஜெட் கூடுது. அது கூடியதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். சோ எதுவா இருந்தாலுமே நாம வெயிட் பண்ண போறோம், அது தெரிஞ்சு போச்சு. ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன், போன முறை உதவி ஆய்வாளர்கள் 444 பேரை தேர்வு செஞ்சு அவர்கள் இப்பொழுது வந்து எதுக்கு போயிட்டாங்க, ட்ரைனிங் பீரியடுக்கு போயிட்டாங்க. ஆனா 444 விட அதிகமா வரதான் போகுது இந்த முறை. அதுக்கு குறைச்சலாக போறது இல்லை, கண்டிப்பா 444 விட அதிகமா தான் வரப்போகுது. ஆனா அது எவ்வளவு வரப்போகுதுன்றது நோட்டிபிகேஷன் வரவரையுமே யாராலையுமே தீர்மானமா சொல்ல முடியாது. அதனால இவங்க இவ்வளவு சொல்றாங்க, அவங்க அவ்வளவு சொல்றாங்க, நோட்டிபிகேஷன் அப்ப வருமா இப்ப வருமா, இந்த மாதிரி கேள்விகளோட வாழாத. TNPSCல நோட்டிபிகேஷனே இல்லைன்னு முடிவாயிட்டதுக்கு அப்புறமும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் TNPSC எக்ஸாம்ஸ்க்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய தேர்வுகளுக்காவது ரெடி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. Group 4க்கு நான் படிக்கிறேன், அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசத்துல வந்தாலும் நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு படிக்கிறாங்க. ஆனா உனக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு நீ இன்னமும் நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிப்பேன், இவ்வளவு வேகன்சி வந்தாதான் படிப்பேன்னு சொல்லிட்டு தெரியுறது நல்லது இல்ல. சோ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதுதான் ஒரு நல்ல முடிவு இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவா இருக்கும். சோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க, எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க. காவலர்கள் தான் ரொம்ப குறைச்சலா சொல்லியிருக்காங்க. PC எக்ஸாம்ஸும் ஆனா வரதுன்றது முடிவாயிடுச்சு. சோ இதுல சொன்ன வேகன்சி அவங்க வெளியிடணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பா மிச்சமா வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே முன்னெச்சரிக்கையோட படிச்சு சிலபஸை பாதி முடிச்சு வச்சிருங்க நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ள. அதுதான் உன்னை வந்து வேலைக்கு கிட்ட அழைத்து செல்லும். ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.